கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிற அருமை தாயார் அவர்கள் மூலமாக ஆண்டவராகிய தேவன் வாக்கு தத்தங்களை கொடுக்க போகிறார். யாவரும் கண்களை மூடி தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக பிதாவை, இப்பொழுதும் ஆண்டவரே அருமையான பாஸ்டர் ரெவரண்ட் பீஸ் புனிதா செலோத் கோ பாஸ்டர் இணை போதகர் அவர்கள் மூலமாக தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் பேசப்பட போகிறீர். ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தங்கள் எனக்கும் என் குடும்பத்திற்கும் வந்திருக்கிறதான திருச்சபை கல்வாரி கம்யூனிட்டி கத்தீட்ரல் திருச்சபை பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒவ்வொருவருக்கும், அது மட்டுமல்ல இணையதள வாயிலாக பார்க்கிற கேட்கிற உலக நாடுகளில் எங்கிருந்தும் கேட்கிற பார்க்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த வார்த்தை அதிகாரத்தோடு, இந்த வார்த்தை அனல் மூட்டி ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் ஆசீர்வாதமாக அமையட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் பேசுகிறது அடியால் அல்ல, அவர்களை மூடி மறைத்து உம்முடைய பிரசன்னம், உம்முடைய அபிஷேகம், உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை அவர் மூலமாய் பேசுவதாக. பரிசுத்த தூதர்கள் இருப்பார்களாக, பரிசுத்த ஆவியானவர் இருப்பாராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியோடும் அக்னியோடும் கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம் வேதத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். நம்ம எந்த காரியத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம்? முதல் காரியம் சொல்லுங்க, தெரியலையா? நம்ம 6 காரியம் பார்த்தோம். வேதம் வாசிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. அப்போ முதல் காரியம் என்ன பார்த்தோம்? வேதாகம் நமது ஆத்துமா போஜனமா இருக்கிறது. சொல்லுங்க, வேதாகமும் நமது ஆத்துமாவுக்கு போஜனமா இருக்கிறது. இரண்டாவதாக, வேதாகமும் ருசிகரமானது, அது பெலனா இருக்கிறது. வேதாகமும் ருசிகரமானது, அது பெலனா இருக்கிறது. மூன்றாவதாக, வேதாகம் நமக்கு வெளிச்சமா இருக்கிறது. எப்படி? நம்முடைய பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது, தீபமா இருக்கிறது. நான்காவதாக, வேதாகம் நமது வாழ்க்கையே சுத்திகரிக்கிறது. சோப்பு போட்டு சுத்திகரிக்குமா, அல்லது லிக்விடா, அல்லது சர்ஃப் எக்ஸலா? தேவனுடைய சுத்தமான வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ ஐந்தாவதாக நாம் பார்க்க போகிறோம், வேதாகம் இதயத்தில் எழுதப்பட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமும் இதயத்தில் எழுதப்பட வேண்டியதா இருக்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6லிருந்து 8 வரை வாசிக்க கேட்போம். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவது. அப்போ இங்க என்ன சொல்லுகிறது? வேதாக நமது இதயத்தில் எழுதப்பட வேண்டியதா இருக்கிறது. அப்ப வேண்டியதா இருக்கிறது என்றால் அதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எப்படி சிந்திக்க வேண்டும்? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இதயத்தில் இருக்க கடவது. அப்ப எல்லாருடைய இதயத்துல ஆணுடைய வார்த்தை இருக்குதா? சற்று சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு ஏதோ இதயத்துல இருக்கு. என்ன வாங்கலாம், எப்படி சொத்து சம்பாதிக்கலாம், எப்படி வீடுகளை கட்டலாம், எப்படி நகைகளை வாங்கலாம், எப்படி பணங்களை சம்பாதிக்கலாம் என்று சொல்லி இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய உள்ளத்திலும் சரி, நம்முடைய இதயத்திலும் சரி, நம்முடைய நினைவிலும் நம்ம என்ன செய்கிறோம்? அதை நாம் நினைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்லுகிறார்? இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. அப்போ தேவனுடைய வசனம், ஆண்டுடைய பிரமாணம், ஆண்டுடைய கட்டளை, இது எல்லாம் நம்முடைய இதயத்துல இருக்கிறதா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இல்ல, இன்னைக்கு எதையோ நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், எதையோ இதயத்துல யோசித்து கொண்டு இருக்கிறோம். ஆனா அதையெல்லாம் நாம் என்ன செய்யக்கூடாது? அதை யோசிக்காதபடிக்கு அதை எல்லாவற்றையும் விட்டு முதலாவது தேவனுடைய நீதியும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் அவருடைய வார்த்தையை நீதி நீங்க தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்ம என்ன செய்யப்படுவோம்? ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்க கேட்போம். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இன்னைக்கு அநேக பெற்றோர்கள் நம்ம படுத்தாலும் சரி, நம்ம தூங்கினாலும் சரி, நம்ம நடந்தாலும் சரி, நம்ம பிள்ளைகளுக்கு ஆணுடைய வார்த்தையை சொல்றோமா? இல்ல குடும்ப ஜெபம் நடக்குதா ஒவ்வொரு குடும்பத்திலையும்? இல்ல. இன்னைக்கு குடும்பத்துல என்ன நடக்குது? நடந்தா பிள்ளைகளுக்குள்ள சண்டைகள், அல்லது கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள், அல்லது 24 மணி நேரமும் செல்போன் பார்ப்பது,
அல்லது டிவியை பார்ப்பது, இந்த மாதிரி காரியங்கள் தான் நம்முடைய குடும்பங்களில் நடக்குதே தவிர, இனி அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்கிற போதெல்லாம், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஞாபகம் எது என்று சொன்னால், தூங்கும் போது ஐயோ பீரோல நகை வச்சோமே இருக்கா இல்லையா அப்படி என்று யோசிச்சுட்டு இருப்போமா? அந்த ஞாபகத்தில் இருப்போமா? இல்லை நாளைக்கு பிள்ளைகளுக்கு பீஸ் கட்ட போறோம், அது எப்படி கட்டுவது என்று அதை குறித்து நம்ம ஞாபகமா இருப்போமா? அதுவல்ல. நீ கர்த்தருடைய வார்த்தைகளை எப்போதும் உன் இதயத்திலும் சரி, உன் நினைவிலும் சரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கருத்தாய் பிள்ளைகளுக்கும் சரி, நீங்களும் சரி அதை போதித்து அதை கருத்தாய் அறிக்கை செய்து நீங்க பேசும்போது உங்கள் பிரச்சனைகள், உங்கள் பீஸ் பண்ண தேவைகள், அது அத்தனையும் கர்த்தர் சந்திப்பார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவாக ஞாபகக்குறியாக இருக்க கடவுது. நம்ம படுத்தாலும் சரி, எழுந்தாலும் சரி, நடக்கும்போது, பேசும்போது எப்போதும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டுதான் பேச வேண்டும். இன்னைக்கு அநேக பெண்கள் நீங்க என்ன செய்கிறீர்கள்? எத்தனை மணி நேரம் செபிக்கிறோம்? எத்தனை மணி நேரம் வேதத்தை வாசிக்கிறோம்? எவ்வளவு பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறோம்? இல்லை. ஆனா 24 நேரம் வேலை செய்வது கிடையாது, சமைப்பது கிடையாது. எப்போதும் டிவி, செல்போன், டிவி, இதிலே நாம் போய்கொண்டிருந்தா எப்படி ஆணுடைய வசனம் நம்முடைய இதயத்துல மனப்பாடம் செய்யப்பட முடியும்? ஹல்லேலூயா. சொல்லுங்க. மார்ட்டின் லூதர் சொல்கிறார், இந்த வேதாகமம் பழமையானதல்ல, புதுமையானதல்ல, அது நித்தியமானது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. நித்திய காலத்துக்கு அழியாதது தேவனுடைய சத்தியம், தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. அந்த சத்தியமான வார்த்தை உங்கள் ஒவ்வொருடைய இதயத்தில் எழுதப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் என்ன செய்வாங்க? யாரோட பெயர்லாம் பச்சை குத்திக்குவாங்க. அந்த நாட்களே சரி, இந்த நாட்கள் சரி, அதுவெல்லாம் நமக்கு அருவருப்பான காரியங்கள், அதெல்லாம் அழியக்கூடியது. அந்த நாட்களில் சிறுவர்கள் எதில் எழுதுவாங்க? ஸ்லேட்ல எழுதுவாங்க. வாலிப பிள்ளைகள், மாணவர்கள் நோட்ல எழுதுவாங்க. டீச்சர் கரும் பலகையில் எழுதுவாங்க. அச்சடிக்கிறவங்க பிரிண்ட்ல எழுதுவாங்க. ஆனா அதுவெல்லாம் ஒரு நாட்கள், ஒரு நாளிலே அது எல்லாம் அழியக்கூடியது. ஆமென், ஹல்லேலூயா. அது எல்லாம் அழிந்து போய்விடும், மக்கி போய்விடும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் என்றைக்கும் அழியாதது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அழிக்கப்படாத, என்றைக்கு நிலை நிற்கிற அந்த வார்த்தை எங்கே எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் உங்க இருதயமாகிய அந்த பலகையில் எழுதப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. எப்போதும் பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களா, வேதத்தை வாசிக்க என்று நீங்கள் கவனமாய் அவர்களை பார்க்க வேண்டும். நமக்கு கொடுக்க வேண்டியது பணம் அல்ல, நகை அல்ல, சொத்தல்ல, படிப்பல்ல. முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் கருத்தாய் பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நாங்கள் உங்களுக்கு சொல்வதெல்லாம் அவனுடைய வார்த்தையை நாங்க கருத்தாய் வாரந்தோறும் எப்பொழுதும் உங்களுக்கு கருத்தாய் போதிக்கப்படுறதுனால தான் இன்றைக்கு நம்ம எல்லோரும் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் உயிரோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனங்களை, அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்முடைய இதயத்திலே எழுதப்பட வேண்டும், மனப்பாடம் செய்ய வேண்டும். ஆமென். இங்க 1 வருஷம் விசுவாசி இருக்கலாம், 5, 10, 15, 20, 30 என்று சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனா எத்தனை பேருக்கு எத்தனை வசனம் தெரியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்க இதயத்துல எத்தனை வசனம்? இப்ப நான் ஒவ்வொருத்தரையும் கேட்கிறேன், உங்களால 1 வசனம் ஃபுல்லா சொல்ல முடியுமா? அல்லது 2, அல்லது 3, அல்லது 4, 5, 10? ஏன்னா நீங்க 1 வருஷம் விசுவாசி இல்ல, 10 வருஷம் இருக்கிறீங்க, 20 வருஷம், 30 வருஷம் இருக்கிறீங்க. அப்ப இந்த 30 வருஷம், 20 வருஷம் விசுவாசி எவ்வளவு வசனங்கள் நீங்க மனப்பாடம் செய்திருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த நாட்கள்ல பாட்டு தாள வைத்து சினிமா பாடங்கள்லாம் மனப்பாடம் செய்வோம், எல்லாத்தையும் மனப்பாடம் செய்வோம். ஒரு நாடகத்தை பார்த்தா அது ஞாபகமா இருக்கும், அது மனப்பாடமா இருக்கும், எல்லாமே மனப்பாடமா இருக்கும். சின்ன வயசுல நடந்தது போனது எல்லாமே இப்ப கேட்டா கூட எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டா அவங்களால சொல்ல முடியுமா? எத்தனை கனிகள் இருக்கிறது, எத்தனை வரங்கள் இருக்கிறது, பிரதான கட்டளை என்ன, எத்தனை புத்தகங்கள், எத்தனை அதிகாரங்கள், எத்தனை வசனங்கள் என்று சொல்லி இப்படியே நாம் கேட்டுக்கொண்டே போகலாம். இது ஏதாவது நமக்கு உள்ளத்துல இருக்கா? சற்று சிந்திச்சு பாருங்க. எத்தனை வசனம் நம்ம உள்ளத்துல இருக்கு, எத்தனை அதிகாரம் உள்ளத்துல வைத்திருக்கிறோம், அதை மனப்பாடம் செய்யறோமா? வரும் காலங்களில் இனி போகட்டும், இனி வரும் காலங்களில் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அனுதினம் ஒரு நாளைக்கு 1 வசனமாவது அல்லது 2 வசனமாவது நம்ம இதயத்துல மனப்பாடம் செய்தால்தான் அது தக்க சமயத்தில்
தண்ணீர் மேல் ஆகாரத்தை போடு, அது நீண்ட நாள் கழித்து பலனை கொடுக்கும். அப்படியாக கர்த்தருடைய வார்த்தையை உன் இருதயத்தில் போட்டு பூட்டி வைத்துக்கொள் மகனே மகளே. அப்போது உனக்கு அது நிச்சயம் பலன் கொடுக்கும். உபத்திர காலங்களிலே, நோய் காலங்களிலே, பிரச்சனை காலங்களிலே, உபாதி காலங்களிலே, எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி, நீ மனப்பாடம் செய்து அதை பூட்டி உன் இதயத்தில் வைத்துக் கொள்ளும் போது அந்த நேரத்தில் அது உனக்கு சுகம் கொடுக்கும், அது உனக்கு சமாதானம் கொடுக்கும், அது உனக்கு சந்தோஷம் கொடுக்கும், அது உனக்கு மறுவாழ்வு கொடுக்கும், அது எல்லாவற்றையும் உனக்கு ஆசீர்வதிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவைகளின் விரல்களை கட்டி உன் இதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆமென். அப்போ உங்க இதயமாகிய பலகையில் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? அதை பத்திரப்படுத்த வேண்டும். ஆமென். கட்டி அவைகளின் உன் இதய பலகையில் எழுதிக்கொள். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ உங்க இதயத்துல நீங்க என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வசனங்களை எழுதி கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119:11. நான் உனக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமது வார்த்தையே என் இதயத்தில் வைத்து வைத்தேன். நம் பாவம் செய்யாதபடிக்கு, வாயினாலோ நாவினாலோ கரங்களினாலோ ஏதாலும் சரி பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தருடைய பரிசுத்தமான அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதை வைத்து வைக்க வேண்டும். அதுதான் உனக்கு சொத்து, அதுதான் உனக்கு சுதந்திரம், அதுதான் எல்லாவற்றையும் வாழ வைக்க வேண்டிய, அதுதான் அந்த வசனத்தை நீ என்ன செய்ய வேண்டும்? அதை உன் இதயத்திலே வைத்து வைக்கும் போதுதான் உன்னோட வாழ்க்கையை கர்த்தர் பிரகாசிக்க செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1, 2, 3. என் மகனே, என் போதகத்தை மறவாதே. மீண்டும் வாசிங்க. என் மகனே, போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளையை காக்க கடவது. ஆண்டுடைய போதகத்தை ஒரு நாள் நாம் மறவாதபடிக்கு அவருடைய சத்திய பிரமாணங்களை எப்போதும், தூங்கினா கூட ஆண்டோட வசனத்தை மறக்க கூடாது. அது எப்போதும் எங்க இருக்கணும்? உங்க உள்ளத்துல. அது மறைந்து போக கூடாது. அது கர்த்தருக்கு முன்பாக வெளிரங்கமா அந்த வசனங்களை நாம் உள்ளத்துல மனப்பாடம் செய்து செய்து அதனை ஜெபிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார்? நம்மளை ஆசீர்வதிப்பார். அதிலே வாசிக்க இப்போ நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. நீ என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை, புரியல, என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி. அப்ப நம்ம பத்திரமா வச்சிருக்கிறோமா? சொல்லுங்க. ஆண்டுடைய கட்டளை, ஆண்டுடைய வசனங்களை நம்மளோட உள்ளத்துல பத்திரப்படுத்துறோமா? ஆனா நம்ம எதை பத்திரப்படுத்துறோம்? பீரோவில், பீரோக்குள்ள ஒரு லாக்கர், அந்த லாக்கருக்குள்ள இன்னொரு லாக்கர், இப்படியாக அநேக லாக்கருக்கு நம்ம என்ன செய்யறோம்? பணங்களும் நகைகளும் பொருள்களும் பட்டாக்களும் எப்படி சொத்துக்களுமாக எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்யறோம்? அதுல பத்திரமா அதை பூட்டி அதை சாவியை முந்தானில முடிக்கிறதோ இல்ல மற்ற இடத்த ஒளித்து வைக்கிறதோ எதற்கு? அதை பத்திரமா, அது திருடு போயிடக்கூடாது, அது மேல யாரும் கண்ணை விடக்கூடாது என்று சொல்லி நகைகளையோ பணங்களையோ நம்ம பத்திரப்படுத்தி அப்படி பாதுகாக்கிறோமே. ஆனா கர்த்தருடைய வசனங்களை நம்முடைய இதயத்துல பத்திரப்படுத்துறோமா? ஹல்லேலூயா. சிந்திச்சு பாருங்க. நகைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோம், நகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், பணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆட்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்ம உடுத்துற உடைகளுக்கு எல்லாவற்றுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை இதயத்துல போட்டுக்கிறோமா? அதை இதயத்துல பத்திரப்படுத்துகிறோமா? இல்லையே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வரும் காலங்களிலே எதற்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோமோ அதையெல்லாம் விட்டு விட்டு உண்மையானது, அதெல்லாம் அழிக்கக்கூடியது, அதெல்லாம் அழிந்து போகக்கூடியது, அழியாத ஒன்று தேவனுடைய வசனம், நம்மளை ஆசீர்வதிக்கக்கூடிய வசனம், நமக்கு சுகம் கொடுப்பது, ஆரோக்கியம் கொடுப்பது, சமாதானம், எல்லாவற்றும் தேவ வசனத்தினால மட்டும்தான். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனமே உன்னை உயிரடை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாக தேவனுடைய வார்த்தையை நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருடைய இதயத்துல நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரும் என்ன செய்யுங்க? சொல்லுங்க, கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. ஆண்டுடைய வார்த்தையை
உங்க இதயத்துல பத்திரப்படுத்து, பத்திரப்படுத்து, அப்போது நீ சுகமாயிருப்பாய். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகைக்கு நம்ம இடம் கொடுப்போம், பணத்துக்கு இடம் கொடுப்போம், அநேக புடவைகளை வாங்கி அழகழகா லைனா மாட்டுவோம். அதையெல்லாம் பூட்டி பூட்டி பத்திரப்படுத்துவதை விட கர்த்தருடைய வசனங்களை, அவருடைய வாக்கு தத்தங்களை உங்க இதயத்தில் நீ பூட்டும் போது கர்த்தர் உன்னை அழகு பார்ப்பார். ஹல்லேலூயா. அவரே உன்னை ஆசீர்வதிப்பார். நீ என்னெல்லாம் கேட்கிறாயோ, எதெல்லாம் கேட்கிறாயோ, நீ கேட்ட நிமிஷத்துல ஜெபிக்க தொடங்கின உடனே தேவ தூதன் மூலமாக கர்த்தர் நிச்சயமாக உனக்கு கட்டளை பிறந்தாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம வாசிக்க கேட்போம் ரோமர் 10:8. ரோமர் 10:8. வார்த்தை எனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன வார்த்தை? விசுவாசத்தின் வார்த்தை. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் நன்மை பெறுவாய், நீ விசுவாசித்தால் சுகம் பெறுவாய், நீ விசுவாசித்தால் ஆசீர்வதிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய விசுவாசமான வார்த்தையே உன் நினைவிலும் சரி, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உன் இதயத்தில் எழுதப்பட வேண்டும். அது எழுதப்படாவிட்டால் நம் ஆண்டருக்குள்ள கைவிடப்படுவோம். இத்தனை ஆண்டுகள், இத்தனை வருஷம் கர்த்தருக்குள்ள இருந்ததே அது வேஸ்டாய் போய்விடும். கர்த்தருக்காக என்ன செய்ய வேண்டும்? அவருக்காக அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் மனப்பாடம் செய்ய வேண்டும். நம்ம படிப்புக்காக மனப்பாடம் செய்வோம். படிப்புக்காக மனப்பாடம் செய்தால் தான் நமக்கு மார்க் அடுத்த கிளாஸ் போக முடியும். ஆனா நீ பரலோகம் போக வேண்டும் என்று சொன்னால் அந்த மார்க், அந்த எல்லா வித படிப்புகள் எல்லாம் அது ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. அழியாதது தேவனுடைய சத்தியம். அந்த வார்த்தை ஒரு நாளும் அழியாது. அது நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யப்பட வேண்டும்? இதயத்திலே எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதிலே வாசிக்க இப்போ 2 கொரிந்தியர் 3:3. 2 கொரிந்தியர் 3:3. ஏனெனில் ஒரு நிமிஷம் ஃபர்ஸ்ட் வாசிக்க. கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. அது மை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகை அல்ல, இருதயங்கள் ஆகிய தசையான பலகையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க எப்படியா இருக்கிறீர்கள்? ஏனெனில் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால், நீங்கள் எல்லாரும் இந்த ஊழியத்தினால் இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உண்டாக்கிய கிறிஸ்துவின் நிருபமா இருக்கிறீர்கள் என்று. கிறிஸ்துவின் நிருபம் எது? இந்த வேத வசனம், பைபிள். ஹல்லேலூயா. இதுல இருக்கிற ஒவ்வொரு அதிகாரம் தான் நிருபம். இந்த நிருபமா இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எல்லாம் எப்படியா இருக்கிறீர்கள்? நிருபமா, தேவ வார்த்தையா இருக்கிறீர்கள், தேவ அதிகாரங்களா இருக்கிறீர்கள். அப்போ ஆண்டவர் அங்க சொல்லுகிறார், கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள் என்று வெளிரங்கமாய் இருக்கிறது. அது மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும் கற்பலகை அல்ல, இருதயங்களாகிய தசையான பலகையிலும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் இருதயம் கல்லல்ல, உங்க இருதயம் மண்ணல்ல, உங்க இருதயம் நிருபமா இருக்கிறது. அது தசையா இருக்கிறது. அந்த தசையாகிய அந்த கற்பலகையிலே உங்களுடைய இதயத்தில் ஆண்டுடைய வசனங்கள் எழுதப்பட்டு இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாம் யாரு சொல்லுங்க? நீங்க எல்லாம் தேவனுடைய நிருபமா இருக்கிறீர்கள். ஒவ்வொரு சாப்டர், ஒவ்வொரு அதிகாரம். நீங்க கலாத்தியரா இருக்கிறீங்க, நீங்க மத்தியவா இருக்கிறீங்க, நீங்க லூக்காவா இருக்கிறீங்க, நீங்க அப்போஸ்தலரா இருக்கிறீங்க, நீங்க 1 யோவானா இருக்கிறீங்க. இப்படியாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிருபமா இருக்கிறீங்க. அப்ப இந்த நிருபத்துல என்ன இருக்கிறது? வசனம். இந்த வசனம் எல்லாருக்கும் சமாதானத்தை கொடுக்கிறது, எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கிறது. அப்ப சந்தோஷமான வார்த்தை, சமாதான வார்த்தை, நித்திய வார்த்தை எங்கே இருக்கிறது? கர்த்தருடைய நிருபத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்படியாக கர்த்தருடைய வசனத்தை நம் இதயத்துல சுமக்க வேண்டும். கல்லானையே மனசு உம் சொல்லால உருகியது,
பூவாலைய உசுறு புது பாமால பாடிடுது, கல்லானைய மனசு சொல்லால உருகியது. பூவானைய உசுறு புது பாமால பாடிடுது. என் தேவனே என் ஜீவனே நன்மைகள் நான் சொல்வது என் தீராத ஆசை. உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை, வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. என் உள்ளம் கவர்ந்தவரே, என் உள்ளம் நிறைந்தவரே, இசையா இசையா. என் உள்ளம் நிறைந்தவரே, என் உள்ளம் கவர்ந்தவரே, இசையா இசையா. என்னாலவும் அருகே நான் ஓடோடி வந்திடுவேன். பொல்லாத இவ்வுலகில் உம்மை அல்லாமல் யாரும் இல்லை. என்னாலவும் அருகே நான் ஓடோடி வந்திடுவேன். பொல்லாத இவ்வுலகில் உம்மை அல்லாமல் யாரும் இல்லை. என் நேசரே என் ராஜனே மார்பினில் நான் சாய்வது என் தீராத ஆசை. உம்மோடு பேச எனக்கு ஒரு ஆசை. கைகளை தட்டி எல்லாரும் வாயில திறந்து தானா வரும் ஆட்டம், கையை தட்டி ஆடலோடு பாடலும். கவர்ந்தவரே, என் உள்ளம் நிறைந்தவரே, கைகளை தட்டி உற்சாகமா. இசையா. கல்லானைய மனசு உங்க சொல்லால உருகியது, கல்லானைய மனசு சொல்லால உருகியது, ஒரு சொல்லால உருகிச்சு. பூவாலைய உசுறு அது பாமால பாடிடுது. என் தேவனே என் ராஜனே என் நன்மைகள் நான் சொல்வது என் தீராத ஆசை. உம்மோடு பேச சொல்லுமா எனக்கு ஒரு ஆசை, வார்த்தை கேட்க எனக்கு ஒரு ஆசை. என் உள்ளம் கவர்ந்தவரே, என் உள்ளம் நிறைந்தவரே, இசையா இசையா. லல்லா 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 லல்லா. கரங்களை தட்டி கைகளை தட்டி உற்சாகமா. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கல்லான இருதயத்தை கர்த்தர் தசையாக மாற்றுகிறார். அவருடைய வார்த்தையால, அவருடைய மகிமையினால, அவருடைய உண்மையான என்றைக்கும் அழியக்கூடியாத அந்த வார்த்தையினால நம்முடைய இருதயமாகிய அந்த தசையான இருதயத்திலே பலகையாகிய அதிலே தேவனுடைய வசனம் எழுதப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியாக எழுதும் போது கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? நிச்சயமாக எல்லாவற்றிலும் கொரோனா வந்தது, வெள்ளம் வந்தது, சுனாமி வந்தது, எல்லாம் போய்விட்டது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் நிலை நிற்குது. அந்த வார்த்தை நமக்குள் இருந்தபடியால் கர்த்தர் நமக்கு நீடித்த நாட்களை பெருக செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்ததாக நாம் பார்க்க போகிறோம். ஆறாவதாக வேதாகமம் நித்தியமான ஆசீர்வாதங்களை தருகிறது. ஹல்லேலூயா. 5 பார்த்தோம். வேதாக நமது இதயத்தில் எழுதப்படதா இருக்கிறது. 6வதாக வேதாகம் நித்தியமானது ஆசீர்வாதங்களை தருகிறது. ஹல்லேலூயா. வாசிக்க கேட்போம். சங்கீதம் 119:89. கர்த்தாவே உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் வானாதி வானங்களில் எப்போதும் நிலைத்திருக்குது. ஏனென்னா இந்த பூமியில் நித்தியமானதும் இருக்கிறது, அனித்தியமானதும் இருக்கிறது, காண்கிறதும் இருக்கிறது, காணாததும் இருக்குது. ஆனால் நம் சரீரத்தை நம் கண்களால் பார்க்க முடியும், அல்லது பார்க்க கூடாத கூட போக முடியும். ஆனால் ஒவ்வொருக்குள்ள இருக்கிற இந்த ஆத்துமா எப்போது நித்தியமானது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை வானாதி வானங்கள் இருக்கிறது. அழியக்கூடிய சரீரம், எல்லாவற்றையும் அழுக பார்க்கிற இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்து போய்விடும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற, இங்க அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா என்றைக்கும் அழியாதது, அது நித்தியமானது. நித்தியமானது மாத்திரமல்ல, அது எப்பவும் அழியக்கூடாதபடிக்கு எப்போதும்
நிலைத்திருக்க கூடியதா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு பரலோகத்துக்குரிய எல்லாவித ஆசீர்வாதங்கள் நமக்கு பூமியிலும் உண்டு, பரலோகத்திலும் உண்டு. ஆனா அழியக்கூடிய ஆசீர்வாதங்களுக்காக நாம் தேடி போகாதபடிக்கு அழியாத தேவனுடைய வார்த்தை எப்போதும் அனுதினமும் நாம் வாசிக்க வேண்டும், அனுதினமும் அதை படிக்க வேண்டும், அதை தியானிக்க வேண்டும். அப்போது அழியாத ஆத்துமாக்குள்ளாக நாம் கடந்து போகுவோம். அடிக்கடி ஒரு பாடலை பாடுவோம், மனிதா அந்த வாழ்க்கையில் நம்ம என்ன சம்பாதித்தோம், நம்ம போக போற இடம் 6 அடி மண்ணு தான். ஆனா நம்முடைய ஆத்துமா இந்த இதயத்துல எழுதப்பட்டு இருக்கிற ஆணுடைய வார்த்தை மூலமாக அந்த ஆத்துமா அழியாதபடிக்கு, அழியாத கிரீடமாக, நித்திய கிரீடமாக, நித்திய கிரீடமாக, நித்திய கிரீடமாக எப்போதும் அழியக்கூடாதபடிக்கு உங்கள் ஆத்துமாக்களை ஆண்டவர் பரலோகத்தில் அவர் வைக்க வல்லவராக. ஹல்லேலூயா. நம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 48. புல் உலர்ந்து பூவும் உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கு நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. ஆமா, புல் உலர்ந்து போய்விடும். அப்படிதான் மனிதனுடைய லைஃப், மனிதனுடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம என்னதான் சம்பாதிப்போம், என்னதான் சேர்த்து வைத்தாலும் சரி, அது எல்லாம் ஒரு நாளைக்கு அழியக்கூடியது. அழியாதது ஒன்று தேவனுடைய வசனம். அந்த வசனம் தான் நம்முடைய ஆத்துமா. அந்த ஆத்துமாக்குள்ளாக தேவனுடைய வசனத்தை தியானிக்கும் போது அந்த ஆத்துமா அழியாதபடிக்கு, அது பாவத்துக்குள்ளாக நம்ம மரித்த நாம் எங்க போவோம்? பாரடைஸ், மேல் பாதாளமாகிய பரலோகத்துக்கு போகும்படியாக அந்த ஆத்துமா நமக்கு மிகவும் முக்கியம். உங்க ஆத்துமா ஒரு ஆத்துமா கூட அழிந்து போகக்கூடாது, அது கெட்டு போகக்கூடாது. அது சுத்தமாக, பரிசுத்தமாக, அது தேவனுடைய வார்த்தையினால பாதுகாக்கப்பட்டு, அது தேவனுடைய வார்த்தையினால கூட்டப்பட்டு, அது எப்போதும் பரிசுத்தமா இருக்கும்போது கர்த்தர் வருகையிலே ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும். ஆமென். ஹல்லேலூயா. புல் உழுந்து போகும். மனிதர வாழ்க்கை அப்படிதான். என்னதான் சம்பாதித்தாலும், ஓடி ஓடி போனாலும் உயிர் தேவன் கொடுக்கிறது. அந்த உயிரை நம்ம ஒரு நாள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்காக எப்போதும். இன்னைக்கு அநேக ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க, அநேக ஜீவன் போய் கொண்டு இருக்குது. எவ்வளவு பணங்களை கொண்டு போய் போடுவாங்க டாக்டர் காலில், ஐயா எங்க உயிரை, என் மகனுடைய உயிரை காப்பாற்றும், அல்லது என் மகனுடைய உயிரை காப்பாற்றும் என்று. ஆனா முடியாது. அது யாரால மட்டும்தான் முடியும்? உங்க இதயத்துல தேவனுடைய வார்த்தை இருக்குமானால் ஆண்டவர் உங்களுக்கு நீடித்த நாட்களை பெருக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அது கர்த்தரால் மட்டும்தான். அந்த போகிற ஜீவன் உயிராக எதுவாக இருந்தாலும் கர்த்தருடைய தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தை உங்க இதயத்துல இருக்கும்போது அது நிச்சயமாகவே கர்த்தர் உயிரடை செய்வார். ஹல்லேலூயா. உனக்கு சமாதானத்தை பெருக செய்வார், உனக்கு ஆசீர்வாதத்தை பெருக செய்வார். அது ஏற்ற காலத்தில், ஏற்ற சமயத்தில். இன்னைக்கு அநேகர் பேங்க்ல பணம் போட்டு வைப்போம், பீரோல வைப்போம். அதெல்லாம் ஒரு காலம் நமக்கு உயிர் கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தை உன் ஆத்துமா அழிந்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய அனுதினம் வாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, அந்த வார்த்தை தான் கடைசி காலங்களிலே உன்னை தப்புவிக்கும். தேவனுடைய கோபாக்கினை வரும்போது நம்ம கிட்ட இருக்கிற பொண்டம் பொருளும் அது நம்மை காப்பாற்றவே காப்பாற்றாது. தேவனுடைய சத்தியமாகிய உன் ஆத்துமாக்கள் இதயத்துக்குள் எழுதப்பட்டால் தான் நீ உயிரடைய முடியும், நீ காப்பாற்ற முடியும். ஆமென். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கடைசியாக மத்தேயு 5:18 வாசிக்க கேட்போம். மத்தேயு 5:18. வானம் பூமியும் ஓய்ந்து போகும், ஆனா நியாய பிரமாணத்தில் எல்லாம் நிறைவேறும் அளவும் அது ஒரு எழுத்தாகிலும் இயேசு. ஹல்லேலூயா. அந்த இயேசுவின் வார்த்தையே நம்முடைய ஆத்துமாக்குள் எழுதப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அந்த நித்தியமான ஆத்துமா, நித்தியமான ஆசீர்வாதம் நிச்சயமாக உண்டு, பூமியிலும் உண்டு, பரலோகத்திலும் உண்டு. ஆனா நித்தியத்துக்காக, அந்த ஆத்துமாக்காக நம்ம சபைக்கு வருவது கடமைக்காக அல்ல, ஜெபிப்பது கடமைக்காக அல்ல, வேதத்தை வாசிப்பது கடமைக்காக, கட்டாயத்துக்காக அல்ல. நமக்கு ஆசீர்வாதம் வரும், நல்லா ஜெபிச்சா, நல்லா வேதத்தை வாசிச்சா நமக்கு நல்ல வேலை கிடைக்கும், நம்ம நல்ல நகை எடுக்கலாம், நல்ல பணம் சம்பாதிக்கலாம். அதுவல்லங்க. ஆண்டவர் மேல் இருக்கிற அந்த அன்பின் நிமித்தமாக நீ வேதத்தை வாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. உனக்காக ஒரே தரம் மரித்தார், உனக்காக ஒரே தரம் உயிர்த்தெழுந்த அந்த பரமனுடைய வருகைக்காக, அவரை காண ஆசையாக நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதற்காக தான் வேதத்தை வாசிக்க வேண்டும். நிச்சயமாகவே உன்னை என்றைக்கு ஆண்டவர் கர்ப்பத்தில் தெரிந்து கொண்டாரோ அன்று முதல் நீ பரலோகம் செல்லும் வரைக்கும் உன் தேவைகள் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம அவர்கிட்ட பேச மாட்டேன்றோம். ஹல்லேலூயா. நமக்கு ஜெபிக்க மனதில்லை, வேதத்தை வாசிக்க மனதில்லை. இங்க இருக்கிற ஒவ்வொரு பற்றி ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா உலகம் அவருடையது, உலகம் அவரால் தோன்றது, அவர் சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால எல்லாரோட நிலைமை கர்த்தருக்கு தெரியும். ஆனா நம்முடைய வேலை
ஜெபிப்பது. ஆனா நம்ம எதற்காக ஜெபிக்கிறோம்? ஆசீர்வாதத்துக்காக, நன்மைக்காக, சுகத்துக்காக, பிரச்சனைக்காக ஜெபிக்கிறோமே தவிர வேதத்தை வாசிக்கிறோமே ஒரு நாள் நம்முடைய ஆத்துமாக்காக ஜெபிக்கிறோமா? அவர் நம் மீது வைத்த அன்புக்காக ஜெபிக்கிறோமா? நமக்காக மரித்த இயேசுக்காக ஜெபிக்கிறோமா? இனி இமைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்காதபடி எப்போதும் கர்த்தர் நம் மேல் வைத்த அன்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நம் மேல் வைத்த அன்புக்காக நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும். எதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, எதிலே நன்மை இருக்கிறது என்று நீங்கள் தான் புரிந்து அறிய வேண்டும். உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தின் வண்ணமாகவே டிவி பார்த்தா ஆசீர்வாதமா, செல்போனை பார்த்தா ஆசீர்வாதமா, உலக பிரமாண காரியங்கள் அடிக்கடி ஊருக்கு போவது ஆசீர்வாதம் என்று நீங்களே நிதானித்து சிந்தித்து பாருங்கள். எதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது என்று வேதத்தை வாசிக்க வாசிக்க, வேதத்தை படிக்க படிக்க, இதன் மூலமாக தான் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளை ஆசீர்வதிப்பா. நம்மளோடு கூட வருகிறது தேவனுடைய வார்த்தை. நம்ம ஆத்துமா அழியாதது. அது என்னமா இருக்குது சொல்லுங்க? நித்தியமானது. உங்க ஆத்துமா நித்திய காலத்துக்கும் அழியாதபடிக்கு எப்போதும் இருக்கக்கூடிய உங்க ஆத்துமா நித்தியமானது. ஹல்லேலூயா. கடைசியாக வாசித்து கேட்போம். மத்தேயு 24:35. மத்தேயு 24:35. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அவர் படைத்த எல்லாம் ஒழிந்து போனாலும் அவருடைய உண்மையான வார்த்தை ஒரு நாளும், ஒரு காலம், எந்த நேரத்திலும், எந்த காலத்திலும் ஒழிந்து போவதே இல்லை. அவர் தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு. உள்ளத்துல நீங்க வார்த்தையாகி இயேசுவை தான் உங்க உள்ளத்துல வைக்கிறீங்க. அப்போ உங்க உள்ளமும் ஆத்துமாவும் சிந்தையும் எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்கு நீங்க அநேகறீங்க, ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க. திருமண காரியங்களா இருக்கட்டும், அது பர்த்டேவா இருக்கட்டும், எல்லா ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஆண்டோடைய பாடல் லட்சக்கணக்கான பாடல்கள் இருக்குது. அந்த பாடல் ஏதாவது வைங்க. அதை விட்டு சினிமா வசனங்கள், சினிமா பாடல் என்று சொல்லி அதை நாம் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறோம். அது ஆண்டருக்கு எவ்வளவு அவமானக்குரிய காரியங்கள், அது அருவருப்பான காரியங்கள். வார்த்தைகள் வைக்காமல் சினிமா வசனங்கள், சினிமா டைரக்ட் அவன் பண்ண அந்த இசையை வைக்கிறதை காட்டிலும் கர்த்தருடைய வசனங்களை வைத்து, கர்த்தருடைய பாடல்களை வைக்கும் போது கர்த்தர் அதிலே மகிமைப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஓ பாஸ்டர் அம்மாக்கு தெரிஞ்சிச்சா நம்ம சினிமா பாட்டு ஸ்டேட்டஸ் வைக்கிறது, உடனே அவங்களை பிளாக் பண்ணிடலான்னு. நீ என்ன பிளாக் பண்ணலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தையை உன்னால பிளாக் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென், ஆமென். சொல்வது உங்க நன்மைக்காக. அது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அது யாரு பார்த்தாலும் உங்க உள்ள எப்படி இருக்கணும், அந்த வார்த்தையை கேட்கும் போது சிலர் ரொம்ப கஷ்டமா இருப்பாங்க, சிலர் கடம்பாரத்தில் இருப்பாங்க. அந்த பாடல் நீங்க ஸ்டேட்டஸ் அந்த பாடலை வைக்கும் போது அப்படியே பாடுவோமே, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, கரை காணா படகை போல தடுமாறும் வாழ்க்கையா, என் இதயத்தின் காயத்தை ஆற்றிடும் எந்தன் இயேசையா, யோவானை போல உம்மார்பிலே இளைப்பாற வேண்டுமையா, யோவானை போல உம்மார்பிலே இளைப்பாற